ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா தி 7 Deities in Dragon's Judgment சீசன் 4 எபிசோட் 9 தட் விச் கேதர்ஸ். ஓப்பனிங்லேயே பர்கேட்ரியதை காட்டிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் நம்ம வைல்டு ரொம்பவே ஆக்ரோஷமாகி எப்படியாவது டீமன் கிங் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணியிருப்பான். அண்ட் நம்ம மெலிதாசுமே சேர்ந்து இவங்க 3 பேருமே அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, ஆனால் இங்கே நம்ம வைல்டோட தியாகத்தினால இவங்க 2 பேருமே கீழே விழுந்திருப்பாங்க. ஆனால் நம்ம டீமன் கிங் சும்மா விடுவாரா? தான் பையன் தான் மெமரியை ரீகெயின் பண்ணக்கூடாது அப்படின்னு பிடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம மெலிதாஸ் அதை தடுத்து வெளியே வந்திருப்பான். அண்ட் இங்கே எலைனை காப்பாற்றுறதுக்காக தன்னோட எட்டர்னல் லைஃபையுமே பார்த்தீங்கன்னா எலைனுக்கு கொடுத்து அவளை உயிர் பழைக்க வச்சிருப்பான். அண்ட் இங்கே நம்மளோட டீம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே இங்கே கேம்லாட்டுக்கு போகிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. இங்கே கேம்லாட்டில் எப்படியாவது இவங்களை தோக்கடிக்கணும் அப்படின்னு ஒரே குறிக்கோளோட சேண்டர் கிசாக் 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரிஜினல் டீமனாக மாறுறாங்க. அவங்க மாறினதுக்கப்புறம் நம்ம மெலிதாஸ் ஒரு கக்கூன் மாதிரி கட்டி வச்சிருப்பார்ல அந்த கோட்டைக்கு வெளியே, அந்த ஷீல்டை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உடச்சிட்டாங்க. ஸோ நாங்கள் தான் ஒரிஜினல் டீமன், அந்த பெரிய டீமன் கிங் உருவாக்குனதுலேயே நாங்கள் தான் உண்மையான ஒரு டீமன் அப்படின்னு அவங்க வெளியே வராங்க. அண்ட் அங்கே இருக்கிற எல்லாருமே செம்ம ஷாக்கிங் ஆகிறவங்க, இதுதான் அவங்களோட உண்மையான டீமன் உருவமா அப்படின்னு சொல்லிட்டு அதே பீதியில் அப்படியே எல்லாருமே அப்படியே சைலண்டாக நிற்கிறாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணுறன்னு ஒன்றுமே தெரியவே இல்லை. ஆனால் எஸ்கனார் சும்மா விடுவானா? அங்கே இருக்கிற இவங்க சேர்ந்து அட்டாக் பண்ண வரும்போது நம்ம எஸ்கனாருமே பார்த்தீங்கன்னா திருப்பி அட்டாக் பண்ணுறா பாருங்க. அவளில் கொஞ்சம் அடி விழுகுது, பட் இருந்தாலுமே கொஞ்சம் தடுத்து நிறுத்திடுறான். ஆனால் எஸ்கனாருக்குமே பார்த்தீங்கன்னா செமையாக அடி விழுங்குது. எப்படி இருந்தாலும் இவங்களை காப்பாற்றி ஆகணுமே அப்படின்னு ஒரே குறிக்கோளோட தன்னோட சக்தியை வச்சு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். உன்னால் எதுவுமே பிடுங்க முடியாது, எங்களோட சக்தி ரொம்பவே அளவுக்கு அதிகமானது. மதியானம் ஆயிடுச்சு, உன்னால் உன்னோட சன் பவரை ஃபுல்லாக கூட யூஸ் பண்ண முடியல, உன்னால் இப்போ நீ சாக போகிற பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமன் பேசிக்கிட்டு இருக்கும்போது, அதை ஒன்றும் எனக்கு தேவையில்லை, உங்களை அடிக்கிறதுக்கு எனக்கு இப்போ இருக்கிற சக்தியே போதும் அப்படின்னு சொல்லிட்டு க்ரூயல் சனை போடுறான் பாருங்க. அந்த க்ரூயல் சனை பார்த்தீங்கன்னா இவங்க ஈஸியாக டிஃபீட் பண்ணிடுறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் அவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம 2 பேர்த்தால அவங்களை சமாளிக்க முடியாது அப்படிங்கிறாங்க. இவனுங்களை நம்ம 2 பேர்த்தையே போட்டு தள்ளுறதுக்கு போதும் மெர்லின், ஏன்னா இவங்களுக்கு ரொம்பவே வீக்கானவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கனார் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இந்த மாதிரி பேச்செல்லாம் நீங்கள் சமாளிக்கிறக்க வேணால் பேசிக்கலாம், உங்களோட சாவு ஏற்கனவே முடிவு பண்ணியாச்சு, நீங்கள் 2 பேருமே இப்போ சாக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மெர்லின் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவனுமே சேர்ந்து அட்டாக் பண்ணுறான் பாருங்க. அண்ட் அந்த டீமன் அட்டாக் பண்ண அடியில் மெர்லின் போய் கீழே விழுந்துட்டா. மெர்லினை போய் காப்பாற்ற போகும்போதே நம்ம எஸ்கனாருமே பார்த்தீங்கன்னா அந்த டீமன் போட்டு அடிக்குது. அப்படின்னா 2ல் 1 காலி, இன்னும் 1 தான் பாக்கி இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் இவங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய அட்டாக் ஃபோர்ஸ் வந்து இவங்களை அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்குது. என்னென்ன பார்த்தா பெரிய கேஸ்ட் ஃபைல் வந்து இங்கே டீமனை அடிச்சுக்கிட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது நம்ம கிங்கோட கேஸ்ட் ஃபைலாக தான் இருக்கணும், இது பார்க்குறக்கு ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா உண்மையான ஒரு கேஸ்ட் ஃபைல் ஃபார்மை அன்லாக் பண்ணிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இது 7 Deadly Sins-ஓட வேலையை தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க இந்த பக்கம் தான் இங்கே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு இது பார்க்குறதுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு ஜெல்ட்ரிஸ் பேசிக்கிட்டு இருக்கிறா. இன்னொரு பக்கம் நார்த் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம 7 Deadly Sins எல்லாருமே இங்கே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறது ஈஸியாக தான் இருக்கும், பட் இருந்தாலுமே இது ரொம்பவே பவர் இருக்கக்கூடியது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னால் ஒரே ஒரு கேஸ்ட் ஃபைல் மட்டும் தான் இந்த இடத்துல மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு இங்கே பதறிக்கிட்டு இருக்கிறான். அண்ட் அந்த கேஸ்ட் ஃபைலுமே பார்த்தீங்கன்னா செம்ம அடி வாங்கிட்டு இருக்குது. விட்டா சும்மா இருக்குமா? அந்த கேஸ்ட் ஃபைல ஃபார்ம் 5 அடி வாங்கினதுக்கப்புறம் ஃபார்ம் 6 ஆன சன்ஃப்ளவர் வருது பாருங்க. ஸோ சன்ஃப்ளவரை வச்சு அங்கே இருக்கிற ஒரு டீமனை அப்படியே அந்த ரேஸ் மூலமாக அடிக்குது. அப்பேற்பட்ட ரேஸ் விட்டதுனால அந்த கேம்ல தலைநகரமே பார்த்தீங்கன்னா அப்படியே நெருப்பில் கொந்தளிக்குது. அப்பேற்பட்ட நெருப்பில் வாங்கினதுக்கப்புறம் எல்லாருமே செத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததா தெரியுது. செம்ம ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா அப்பேற்பட்ட அடி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அந்த டீமனுக்கு எதுவுமே ஆகலை. ஏன்னா அப்பேற்பட்ட ரே எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஜெல்ட்ரிஸ் வந்து நலிஃபை பண்ணிட்டான். ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு நான் சும்மா விட போகிறதில்ல. அதாவது அந்த டீமன் நீ போய் எஸ்கனார் மெர்லினை பார்த்துக்க, நான் இந்த சன்ஃப்ளவரை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெல்ட்ரிஸ் பேசிக்கிட்டே இருக்கிறான். ஸோ அந்த டீமனையும் பார்த்தீங்கன்னா நம்ம மெர்லின் எஸ்கனாரை போட்டு தலை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்குது. இது எல்லாத்தையுமே இங்கே லுடோசியல் அப்புறம் ஹென்ட்ரிக்சன் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ கில்தன்றுமே நம்ம மார்கரெட்டாவை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் மார்கரெட்டாவுக்குள்ளே இருக்கிற லுடோசியல் ரொம்பவே ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். நான் எப்படியாவது என் தம்பி போய் பார்த்தவனும், என் தம்பி உயிரோடு இருக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, பட் இருந்தாலுமே அவனை நான் எப்படி போய் பார்க்கணும்னு எனக்கு தெரியவே இல்லையே. ஹென்ட்ரிக்சன் எப்படியாவது எனக்கு ஹெல்ப் பண்ணு, ஏன்னா என் தம்பி இந்த மாதிரி ஒரு கேவலமான டீமனில் செத்துருப்பானு எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை. அதனால தான் இப்போ என் தம்பி உயிரோடு இருக்கிறான், எனக்கு அவனை பார்க்கணும் போல் இருக்குது. நான் அவங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்ன மாதிரி நிலைமையில் இருக்கிறத நீ பார்த்துட்டு சிரிக்கலாம், பட் சிரிக்கிறனா சிரிச்சிக்க, ஆனால் ஒரே ஒரு தடவை எனக்கு உதவி மட்டும் பண்ணு, என் தம்பி போய் பார்க்கறதுக்கு மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணு, இந்த மாதிரி அதிர்ச்சியில் என்னால் பறக்க கூட முடியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே லுடோசியல் பேசிக்கிட்டு இருக்கிறான். அப்படின்னா சரி, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பர்ஜ் அப்படின்னு ஒரு பவரை பார்த்தீங்கன்னா அவன் பயன்படுத்துகிறான். அண்ட் அந்த பவரை பயன்படுத்தினதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு பளிச்சுன்னு ஏதோ வெளிச்ச மாதிரி வருது பாருங்க. அண்ட் அவனோட லுடோசியலோட ஒரிஜினல் பாடி பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே எடுத்து போடுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடத்துல மார்கெட்டாவும் பார்த்தீங்கன்னா செம ஷாக்கிங் ஆகிறா. அண்ட் அவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு கீழே விழுகிறாங்க. மார்கெட்டா கீழே விழுந்தோடனே கில்தன்டர் அவனை பிடிச்சிட்டா. என்னாச்சு மார்கெட்டாவுக்கு என்னாச்சு அப்படின்ட்டு இருக்கும்போது பக்கத்தில் லுடோசியல் விழுந்து கிடக்கிறான். அப்படின்னா இதுதான் அந்த லுடோசியலோட ஒரிஜினலான உண்மையான உருவமா? இந்த 4 ஆர்கேஞ்சல்ஸில் ஒருத்தர் லீடர் இவன் தானா அப்படின்னு சொல்லிட்டு கில்தண்டர் ரொம்பவே ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். அண்ட் அப்படின்னா கில்தண்டர், இப்போ நான் நீ சொன்ன வாக்கை நான் காப்பாற்றிட்டேன், நீ மார்கரெட்டாவை இங்கேருந்து தூக்கிட்டு போ, எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி நீங்கள் என்ன பண்ணுவேன் அப்படிங்கும்போது
நான் ஏற்கனவே ஏகப்பட்டங்கள் பாவம் பண்ணிட்டேன். உங்கள் 2 பேர்த்தையுமே பிரித்து வச்சு அந்த பாவமே எனக்கு போதும். இதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் இங்கேருந்து கிளம்பி போங்க அப்படிங்கிறாங்க. நீ நிஜமாலுமே நம்ம மார்க்கெட்டை காப்பாற்றுறதுக்காக தான் இவ்வளோ நேரம் லுடோசெல் கூட இருந்தே அப்படிங்கிறாங்க. ஆமாம், ஏன்னா பர்ஜ் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கு டெவில்ஸ் ஏதாவது இருந்தால் அதை வெளியே தள்ளி விட்டுரும். அதே சமயத்தில் கலங்களான தனியை சுத்தம் பண்ணுறதுக்குமே இந்த பர்ஜ் டெக்னிக் பயன்படுத்துவாங்க. அந்த டெக்னிக்கை பயன்படுத்தி தான் நான் இந்த மாதிரி நிலைமைக்கு நம்ம மார்க்கெட்டாவை கொண்டு வந்தேன். ஸோ இவங்க இந்த மாதிரி ஒரு சமயத்துக்காக தான் நான் ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன். அதனால் நீங்கள் இந்த 2 பேருமே தயவு செஞ்சு எழுதி கிளம்பி போயிருங்க. உங்களுக்கு பண்ண பாவம் எல்லாமே எனக்கு போதும். அண்ட் இதுக்கப்புறம் நான் சாகிறத தவிர எந்த ஒரு வழியுமே கிடையாது. நான் அதில் கவலைப்பட போகிறதே கிடையாது. நீங்கள் 2 பேரும் முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹென்ட்ரிக்ஸன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். சரி, இவனுக்குமே வேறு வழி இல்லை. தன்னோட காதலியான மார்கரெட்டை தூக்கிட்டு நம்ம கில்த்துன்றமே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பறந்து போயிட்டான். நம்ம லுடோஸ்லையுமே பார்த்தீங்கன்னா மயக்கிலிருந்து தள்ளிடுறான். நிஜமாலுமே நீ இந்த மாதிரி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கவே இல்லை, துரோகி அப்படின்னு சொல்லிட்டு லுடோசியல் சொல்கிறான். ஏன்னா மனுஷருங்களா லுடோசியல், நான் உங்களுக்கு துரோகம் எதுவுமே பண்ணவே இல்லை. அவங்க 2 பேருமே ஏகப்பட்ட வழியை சந்திச்சிருக்காங்க. பட் இருந்தாலுமே நான் என்னோட உயிரை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறேன். அதனால் நீங்கள் என்னோட உடம்பை உங்கள் வெசலாக பயன்படுத்திக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு லுடோசியல் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி செஞ்ச உன்னை நான் மறுபடியும் எப்படி நம்புறது? ஏன்னா நீ எனக்கு துரோகம் பண்ணியிருக்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு லுடோசியல் சொல்லும்போது எனக்கு சாவு மேலே பயம் கிடையாது. நீங்கள் என்னோட பாடியை வெசல் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் நான் முழுசாக நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹென்ட்ரிக்ஸை நீங்கள் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் ட்ரூ ஃபார்ம் கேஸ்டிஃபாயில் ஃபார்ம் 5 பயன்படுத்தி நம்ம கிங்கை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். நீங்கள் ஜெல்ட்ரிஸுமே பார்த்தீங்கன்னா திரும்ப அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஸோ இதெல்லாம் என்ன என்னமே செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாய் பேசிக்கிட்டு இருக்கும்போது கார்டியன் பவர் வந்து நம்ம ஜெல்ட்ரிஸ் போட்டு பொழந்து எடுத்துக்கிட்டு இருக்குது. அண்ட் அவனுமே கீழே அடி வாங்கி படுத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல உண்மையான சக்தி வர்றது உன்னோட மட்டும் இல்லை கிங்கு, இங்கே இன்னொரு சக்தி வந்துகிட்டு இருக்குது, உங்களுக்கு தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு ஜெல்ட்ரிஸ் பேசிக்கிட்டு இருக்கிறான். அண்ட் இவங்களுக்குமே ஒரு வித்தியாசமான சென்ஸ் ஆகுது. ஏதோ ஒரு அப்நார்மலான சக்தி இவங்களை நோக்கி வருதுன்னு மட்டும் தெரியுது. ஆனால் என்னென்னு இவங்களுக்கு சரியாக தெரியவே இல்லை. ஆமாம், எனக்கு அது சென்ஸ் ஆகுது அப்படின்னு எலிசபெத் சொல்லும்போது என்னாலையுமே அதை சென்ஸ் பண்ண முடியுது. பட் அது என்னென்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு இங்கே மேயர் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா நான் அதாவது எஸ்ட்ரோஸாவை இருக்கும்போது நான் அந்த கமெண்ட்மெண்ட்ஸை அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த கமெண்ட்மெண்ட்ஸ் என்னையுமே டிவோர் பண்ண ட்ரை பண்ணிச்சு. ஆனால் அது எதுவுமே முடியல. நான் அதுங்களே தூக்கி எறிஞ்சிட்டேன். அதுங்க தூக்கி எறிஞ்ச அதே வெறியோட வேறு ஒரு வெசலை தேடி அதுங்க ரொம்பவே ஆக்ரோஷமாக போய்கிட்டு இருக்குது. அப்பேற்பட்ட ஆக்ரோஷத்தை அது இன்னொரு கமெண்ட்மெண்ட்டை தேடி தான் போய்கிட்டு இருக்குது. ஸோ அந்த கமெண்ட்மெண்ட்டு எங்கே இருக்குது அப்படிங்கிறது அது ஈஸியாக தெரியும். ஸோ அதோட வெசலை தேடி கண்டுபிடிக்கிறக்க தான் ரொம்ப ஆக்ரோஷமாக போயிட்டு இருக்குது. அதில் துரதிருஷ்டவசமாக என்ன நடக்க போகுதுன்னா நம்ம மெலிதாஸோட இருக்கிற பக்கம் தான் அது ரொம்பவே அதிகம் வேகமாக போய்கிட்டு இருக்குது. அச்சோ, அது பெரிய ஆபத்தாச்சு. எப்படியோ மெலாஸ்குலோட கமெண்ட்மெண்ட்டு நம்ம மெல்லின் கிட்ட தான் இருக்குது. எப்படியோ நல்லா காப்பாற்றிடும் நினைக்கிறேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அது என்ன காப்பாற்றினாலுமே சரி எல்லாமே வேஸ்ட்டாக தான் போக போகுது அப்படின்னு மேலே சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அந்த கமெண்ட்மெண்ட் ரொம்பவே அதிவேகமாக நம்ம டீமன் கிங்கான மெலிதாஸ்குள்ள உள்ளே இறங்குது பாருங்கள். அந்த கக்கனுக்குள்ளே மெலாஸ்குலோட கமெண்ட்மெண்ட் அந்த கண்ணாடி பட்டிலுமே பார்த்தீங்கன்னா உடையுது. அவளோட கமெண்ட்மெண்ட்டு இந்த கமெண்ட்மெண்ட்டோட அப்படியே சேர்ந்துருச்சு. ஸோ இப்போ 4 கமெண்ட்மெண்ட்டாக போயிட்டு இருக்கிறது 5 கமெண்ட்மெண்ட் ஆயிடுச்சு. ஏற்கனவே நம்ம மெலிதாஸ் கிட்ட 5 கமெண்ட்மெண்ட் இருக்குது. இப்போ இந்த 5 கமெண்ட்மெண்ட்டுமே சேர்ந்து அந்த கக்கனுக்குள்ளே உள்ளே இறங்குது பாருங்கள். இறங்கின அடுத்த செகண்டே அங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்பவே ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படித்தான் அந்த கமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே உள்ளே எடுத்துக்கிட்டு ஒரு புதிய டீம்னா நீங்கள் வெளியே வாங்க டீமன் கிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நல்லதுக்கே கிடையாது. ஏன்னா அந்த கமெண்ட்மெண்ட் உள்ளே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிங்குமே இதெல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அவனோட கேஸ்டிஃபைல் மூலமாக. அப்படின்னு சரி எனக்கு இதை பயன்படுத்த விட்டால் வேறு வழியே கிடையாது அப்படின்னு ஒரு ஃபார்பிடன் ஸ்பெல்லை பயன்படுத்துகிறா. இல்லை இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. ஃபார்பிடன் ஸ்பெல்லை பயன்படுத்தி இந்த பொண்ணால் கண்டிப்பாக டைம் நிறுத்த முடியுமா? இது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு ஜெல்ட்ரிஸ் ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். ஸோ நான் இப்போ அந்த ஃபார்பிடன் ஸ்பெல் க்ரோனோ காஃபினை பயன்படுத்தி இந்த கக்கனோட டைமில் நான் நிறுத்த போகிறேன் அப்படின்னு நம்ம மெல்லின்னு சொல்லிட்டு இருக்கிறான். அதுக்கு நான் ஒருபோது விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீமன் அடிக்க போயிட்டு இருக்கும்போது எஸ்கனர் பார்த்தீங்கன்னா திடீர்னு போய் தடுத்துட்டா. இன்னொரு பக்கம் போய் நம்ம ஜெல்ட்ரிஸ் அடிக்க போயிட்டு இருக்கும்போது கிங்கோட கேஸ்டிஃபைல் தான் போய் தடுத்துக்கிட்டு இருக்குது. ஸோ மெல்லின் ஒரு பக்கம் மந்திரம் போட்டுக்கிட்டு இருக்கிறா. அவ்வளோதான் எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது. ஏன்னா அந்த 5 கமெண்ட்மெண்ட்டுமே உள்ளே இறங்கிடுச்சு. அவ்வளோதான் இப்போ உண்மையான டீமன் கிங் வெளியே வர போகிறான். நாம் எல்லாருமே சாக போகிறோம். இந்த பொண்ணு அந்த மேஜிக் போட்டு முடிக்கிறதுக்குள்ளே எல்லாருமே செத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு எப்படியோ ஒரு 12 நிமிஷம் கொடுங்க, அதுக்குள்ளே நான் இந்த ஸ்பெல்லை கேஸ்ட் பண்ணி முடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெர்லின் கத்திக்கிட்டு இருக்கிறா. அந்த எஸ்கனருக்கும் முழுசாக சக்தியிலே கிடையாது. அண்ட் அந்த கேஸ்ட் ஃபைலை கண்ட்ரோல் பண்ணுற பையன் ரொம்பவே ஸ்கில்லான பையன் தான். ஆனால் அந்த சக்தியெல்லாம் இங்கே பத்தாது. நம்ம எல்லாருமே இப்போ சாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு லுடோசல் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஒரு காடஸான நீங்கள் 4 ஆர்கேஞ்சல்ஸோட லீடர், நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசலாமா? நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறது எனக்கு கொஞ்சம் பிடிக்கவே இல்லை அப்படின்னு ஹென்ட்ரிக்ஸன் சொல்லிட்டு இருக்கிறான். வேறு எப்படி பேசுறது? ஏன்னா ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நானே ரொம்பவே சக்தி வாய்ந்தவனாக இருந்தேன். ஆனால் என் பிரதர் உயிரோடு இருக்கான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன பிள்ளை மாதிரி நான் அழுதுகிட்டு இருந்தேன். உங்கள்கிட்ட நான் உதவி கேட்டேன். ஆனால் நீ என்ன பண்ண? எனக்கு துரோகம் பண்ண. என் உடம்புலேருந்து என்னை பிரித்து எடுத்தேன். அதுவே எனக்கு போதுமே, மறுபடியும் நான் உன்னை நம்பர்லாம் போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே லுடோசல் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. பட் இருந்தாலுமே அவங்களுக்கு நான் பண்ண துரோகம் ரொம்பவே அதிகமானது. நான் ஏற்கனவே ஒரு டீமனாக மாதிரி அவங்கள நான் சிறைப்பிடிச்சேன். அவங்க 2 பேர்த்தையுமே பிரித்து வச்சேன். அந்த பாவம் பண்ணதே எனக்கு போதும் தான். நான் அவங்கள இங்கே விட்டுட்டேன். ஸோ அதுக்கு பதிலாக தான் நான் என்னோடய உடம்புகளுக்கு நான் அர்ப்பணிக்க தரேன். ஸோ அவங்க 2 பேரும் நான் பிரித்து வச்சது என் பாவமே எனக்கு போதும். என் உடம்பை நீங்கள் எடுத்துங்க, என் உடம்புல என்ன வேணால் எடுத்துங்க, எனக்கு என் உயிரை கூட நான் பெருசாக மதிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹென்ட்ரிக்ஸன் சொல்லிட்டு இருக்கிறா. இன்னொரு தடவை நான் உன்னோட பேச்சு கேட்டு ஏமாறவும் நினச்சியா அப்படின்னு சொல்லிட்டு
லுடோசல் ஒரு பக்கம் சந்தேகமாக கேட்டுட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன வேணும் நினச்சிக்கோங்க, பட் என்னோட ட்ரூயிட்ஸ் இனத்திலேயே உங்களை தான் நாங்கள் மெயின் கடவுளாக பார்த்துட்டு இருப்போம், நிறைய வழிபட்டு இருப்போம் அப்படின்னு ஹென்ரிக்சன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அவன் மயக்க மட்டும் கீழே விழுகிறான். அவனை காப்பாற்ற போய்கிட்டு இருக்கும்போது லுடோசல் பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்துறான். ஏன்னா அவனுக்குமே காப்பாற்றுற ஒரு உணர்வு இருக்குது, பட் அவன் பண்ண மாட்டேங்கிறான். நிஜமாலுமே அதை நினச்சி பார்க்கும்போது எனக்கு சிரிப்பாக வந்துகிட்டு இருக்குது. நீயே ஒரு பச்சை போல மாதிரி அழுதுட்டு இருந்தில்ல, தம்பியை பார்க்கும்போது உன்னாலே பறக்க முடியாம இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிற லுடோசல் பார்த்துக்கிட்டு, நான் கலந்து பேசு, ஒரு கடவுளை பார்த்து நீ கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறேன், உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படிங்கும்போது, பார்த்தீங்களா அப்படின்னா உங்ககிட்டயே சில பொறுப்பில்லாத உணர்வுகள் இருக்குது, நீங்களுமே மனுஷங்க மாதிரி தான், ஒத்துக்குங்க. நீங்களுமே பல தப்பு பண்ணியிருக்கிறீங்க, பல நல்லது பண்ணியிருக்கிறீங்க, எல்லாருமே மனுஷங்க மாதிரி தானே, ஸோ ஒத்துக்குங்க, நீங்களுமே தப்பு பண்ணியிருக்கிறீங்க. அதனால் என்னோட பாடி எடுக்கிறதுக்கு நீங்கள் எதுவுமே தயக்கப்படக்கூடாது. சொல்லப்போனால் என்னோட ட்ரூயிட்ஸ் இனத்திலேயே உங்களை நாங்கள் ரொம்பவே கடவுளை வழிபட்டு இருந்தோம் தெரியுமா, உங்களை நாங்கள் நேரில் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். பட் நான் உங்களை இப்போ ஒரு ஃப்ரெண்டை தான் பார்க்குறேன். ஸோ ஒரு ஃப்ரெண்டோட உடம்பு எடுத்துக்கிறதுக்கு இன்னொரு ஃப்ரெண்டு எதுக்கு பெர்மிஷன் கேட்டுக்கிட்டு, நான் என் பாடியை நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு உங்களுக்கு நான் ஃபுல் பெர்மிஷன் கொடுக்குறேன், நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹென்ரிக்சன் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அவனோட பாடி எடுக்கிறதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்குறான். இன்னொரு பக்கம் லுடோசல் பார்த்தீங்கன்னா அப்படின்னா சரி, உன்னோட பாடி எனக்கு கொடுக்குறக்காக தயாராரு, நீ இந்த உலகத்தில் நியூடி வாழ போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையை எடுத்துக்கிட்டு, ஸோ அந்த இடத்துல நம்ம ஹென்ரிக்சனோட தலையில் வைக்கிறான் பாருங்க, அந்த இடத்துல பளிச்சுன்னு வெளிச்சு வருது. என்னென்னு பார்த்தா லுடோசல் உள்ளே போயிருப்பான்னா அங்கே தான் இல்லை. நம்ம ஹென்ரிக்சனோட பாடி பார்த்தீங்கன்னா அவன் கம்ப்ளீட்டாக ஹீல் பண்ணிட்டான். என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் என்னோட உடம்பை அப்சர்வ் பண்ண போகிறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹென்ரிக்சன் கேட்கும்போது, இல்லை ஹென்ரிக்சன், நீ ரொம்பவே வித்தியாசமானவன், ஏன்னா உன்னோட ஆத்மாவை எடுக்க முடியாது, நீ ரொம்பவே ஒரு நல்ல உள்ளம் கொண்டவன், என்னால் அப்பேற்பட்ட உள்ளத்தை ஆக்கிரமிக்க முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறான், அவனுமே உன்ன மாதிரி தான் ரொம்பவே நல்ல உள்ளம் கொண்டவன், என்ன கொஞ்சம் பைத்தியக்காரத்தனமாக பண்ணுவான், ஆனால் எனக்கு அவனை ரொம்பவே பிடிக்கும். அந்த மாதிரி சமயத்தில் நீ இப்போ என் கூட இருக்கிற, எனக்கு அது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நான் உன்னை இழக்க விரும்பலை, அதனால் இந்த உலகத்தில் நீ நீடூடி வாழ வேணும், அதனால தான் நான் உன்னை கொல்லாமல் உன்னை நான் வாழ விடுறேன், எப்படியாவது சாகாமீரு ஹென்ரிக்சன் அப்படின்ற லுடோசல் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மேஜிக் ஸ்பெல்லை கேஷ் பண்ணி முடிக்கிறதுக்கு இன்னொரு 10 நிமிஷம் தான் இருக்குது, எப்படியாவது இன்னொரு 10 நிமிஷம் தாக்கு பிடிங்க, நான் அதுக்குள்ளே முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலேயும் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. ஆனால் நம்ம எஸ்கனரோட லிமிட் எல்லாமே தாண்டி போய் அவள் அடிமையாக நிலைமைக்கு வந்துட்டான். ஸோ அதே சமயத்தில் டெத் ட்ரைவ் அப்படின்னு அந்த டீமன் ஒரு அட்டாக் பண்ணது பாருங்க, நம்ம எஸ்கனார் அப்படி அடி வாங்கி பறந்து போய் வானத்திலே பறந்து போய்கிட்டு இருக்கிறான். இதெல்லாம் நல்லதுக்கே கிடையாது, நான் எப்படியாவது மெர்லினை காப்பாற்றியாகணுமே, இந்த மாதிரி சமயத்தில் நான் அவங்களை காப்பாற்றியாகணுமே அப்படின்ட்டு இருக்கும்போதே அந்த டீமன் மெர்லினை அட்டாக் பண்ண போயிட்டு இருக்குது. சரி தானும் சாக போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தெரியுது லுடோசல் போய் அந்த இடத்துல தடுத்துக்கிட்டு இருக்கிறான். என்னை மன்னிச்சிரு, ஏன்னா இந்த மாதிரி ஒரு பாடி இல்லாத கண்டிஷனில் இந்த ஒரு ஃபார்மில் என்னால் எவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்க முடியும்னு தெரியல, சீக்கிரமாக முடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே லுடோசல் தாக்கு பிடிச்சிட்டு இருக்கிறாப்புல. இன்னொரு பக்கம் நம்ம எஸ்கனாருமே ஒரு சாதாரணமான நிலைமைக்கு வந்துட்டான். என்னால் முடியல, இதுக்கு மேலே என் பாடியில் என்ன பண்ணணும்னு எனக்கும் தெரியல, யாராவது அவங்கள போய் காப்பாற்றுங்களேன், எதை வேணால் எடுத்துக்கோங்க, என் உடம்புலேருந்து சக்தி, என் உடம்புலேருந்து ஸ்ட்ரென்த்து எதை வேணால் எடுத்துங்க, பட் அவங்கள போய் எப்படியாவது காப்பாற்றுங்க, அவங்க எல்லாருமே உயிரோடு இருந்தாங்கணும், கேப்டன் மெர்லின் அங்கே இருக்கிற எல்லாருமே எப்படியாவது உயிரோடு இருக்கணும், யாராவது அவங்கள காப்பாற்றுங்களே அப்படிங்கிறாங்க. அதே சமயத்தில் கண்ணம்படி கணத்திறக்கிறவங்கள நம்ம எஸ்கனார் பார்த்தீங்கன்னா யாரோ தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்கனார் ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது, நீ பார்த்துக்கிட்டு இருக்கிறது சூரியனோட நம்பிக்கை எஸ்கனார், பயப்படாத அப்படின்னு மேல் தூக்கிட்டு இருக்கிறாப்புல. அதோட எபிசோட் முடிக்கப்பட்டது.